அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்கள் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். மதிப்பிற்கு உரிய மீனராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சியால் 42 நாட்களை உங்களுக்கு யோகம் தரும் நாட்களாக இந்த செவ்வாய் கொடுக்க இருக்கிறார். பல விதங்களில் சிரமப்பட்டு கொண்டு இருக்கோம். ஒரு பக்கம் 7 சனி, ஒரு பக்கம் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இப்போதான் இந்த ராகு செவ்வாயிலிருந்து விடுபட்டு இந்த செவ்வாய் பயிற்சி போகிறார். பெரிய ரிலீஃப். 9க்குரியவன் 2ஆம் இடத்துல, பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாக்கு சாதுரியத்தால் வெற்றி காண போறீங்க. உங்க பேச்சால் வெற்றி. கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், புத்தக ஆசிரியர்கள், கதாசிரியர்கள், நாடக பேச்சாளர்கள், பட்டிமன்றம் பேசக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் இப்போது உங்களை வெற்றி பெறப்போகிறது. திஸ் ஆர்குமெண்ட் பர்சன், வக்கீல், லா, நீதிபதிகள், அது கிரிமினல் லாயராக இருக்கலாம், சிவில் லாயராக இருக்கலாம். அந்த லாயர் மீனராசியாக இருந்தால் இப்போ அவருக்கு வரக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறுவார். சாதுரியமாக பேசி திறமையாக சம்பாதிப்பார். சம்பாதனை வந்தால் எல்லாமே அவருக்கு சந்தோஷம் தானே. செவ்வாய் பகவான் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் உங்களுக்கு பெரும் பொருளை ஈட்டி தரப்போகிறார் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். மீன ராசிக்கு 12ஆம் இடத்தை விசேஷ பார்வையை பார்க்குறார். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுத்தால் பிற்பகுதி யோகம் அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி காலத்தில் தான் வெற்றியான். 12ஆம் இடம் வலுக்கிறவன் 35 வயதிற்கு மேலே தான் அநேக வெற்றிகளை பெறுகிறான். அது வரைக்கும் என்ன சார் பண்ணுறது, எவ்வளோ சிரமப்படுறது? வாழ்க்கை என்பது அனுபவமே. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு புத்தகமே. இதை சரியாக படிக்கிறவன் வாழ்க்கையில் சிறந்த உத்தியோகத்துக்கு போகிறான், சிறந்த ஞானி ஆகிறான்.
சரியாக படிக்க முடியாதோ இன்டர்வியூ எழுதி அட்டெம்ப்ட் அடிக்கிறான். இதான் விஷயம். அதனால் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவானை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகங்கள் வெற்றியை தரும். சார் அயல்நாடு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டு போயிட்டேன் சார், எனக்கு இப்போ இந்த நான் மீன ராசி எனக்கு சாதகமாக வேலை செய்யுமா? இந்த செவ்வாய் 100% வேலை செய்யும். சகோதரனுக்கு உயர்வை தரும், வீடு மனை யோகங்களை தரும், வண்டி வாகனங்களை தரும், திருமண வாக்கியங்களை தரும், அத்தனையிலும் எடுத்ததெல்லாம் வெற்றியை தரும். இந்த செவ்வாயினால் வெற்றி. இந்த செவ்வாயினுடைய வெற்றியை நீங்கள் எப்படி வசைப்படுத்திக் கொள்வது? வசியம் பண்ணுறதுன்னு சொல்கிறா சில பேர். அது வசியம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, தன் வசப்படுத்தி கொள்வது தான் வசியம் பண்ணுறது. மீன ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் தானம் கொடுங்க, எல் தானம் கொடுங்க, நவகிரகத்தில் உள்ள நவகிரகத்திற்கு நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி கொடுங்க, இல்லை அபிஷேகத்துக்கு நெல்லெண்ணெய் கொடுங்க, குடை தானம் கொடுங்க. உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது ஆபீஸ்லேயோ வாசலிலே ஏதாவது ஒரு குருமார்களுடைய ஃபோட்டோ வைங்க. ராமானுஜர் ஃபோட்டோ, குருமார்களில் சாய்பாபனுடைய ஃபோட்டோ அல்லது ஸ்ரீ ராகவேந்திரனுடைய ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ வாசலில் வைங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அநேக யோகம் பெறலாம். முனிவர்கள் தேவ ரிஷிகளை வழிபாடு செய்யுங்க. குதம்ப முனிவர்கள் அப்படின்னு முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா? சங்கு பூஜை வழிபாடு சிறப்பை தரும். புரட்டாதிக்கு எப்பொழுதுமே சங்குனால் பூஜை செய்தால் யோகம். வெற்றிலை பாக்கு தரிசிப்பது அநேக குடும்ப சுகங்களை தரும். புரட்டாதி நட்சத்திரங்கள் கணவன் மனைவி தாம்பூலம் போட்டு கணவன் தாம்பூலம் தரிசிச்சா அவங்களுடைய வாழ்க்கை விருத்தி உண்டாகும், புத்திர பேரு உண்டாகும். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் புத்திரத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுங்க. இது ஒரு உளவியல் ரீதியான பரிகாரம். மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரர்கள் அரச மரத்து விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு. வெள்ளருக்கில் ஒரு விநாயகரை செஞ்சு உங்கள் பூஜை அறையிலோ வாசல்லையோ வச்சு வழிபட ஆரம்பிங்க. உத்திரட்டாதிக்கு அநேக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியினுடைய வழிபாடு உத்திரட்டாதிக்கு யோகம் தரும். இதெல்லாம் செவ்வாய்க்கும் இந்த பரிகாரத்துக்கும் ஒரு மிங்கில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செவ்வாயினால் யோகத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளுங்க. இந்த 42 நாள் வெற்றி உங்களுக்கு தான். ஊர் எல்லை சாமியை சுருட்டு வைத்து வழிபாடு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊர் எல்லை தெய்வங்களுக்கு இந்த மது மாமிசம் வைத்து சுருட்டு வைத்துலாம் வழிபாடு பழக்கம் இன்றளவும் இருக்குது. ஊர் எல்லை தெய்வங்களுக்கு எல்லை சாமிக்கு சுருட்டு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிட்டு செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. வன துர்க்கை காளியை வழிபாடு பண்ணுங்க. நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. கை குத்தல் அரிசியை மாதத்தில் 2 முறை சாப்பிடுங்க. இது பெரிய ரெமெடி சார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி பாக்கெட்டில் வந்துடுச்சு. அரிசி 25 பேக்கேஜில் வந்துடுச்சு. இந்த கை குத்தல் அரிசின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி மாதத்தில் 2 நாளாவது உணவு முறையாக நீங்கள் பயன்படுத்திட்டே வாங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. 2ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயினால் யோகம் தரும். விறகு அரிசி, தினை அரிசி இதெல்லாம் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அநேக வெற்றிகளை தர காத்திருக்கின்றார். இந்த ரெமடியை சிறிதளவு வேணும். ஒரு 10 ரெமடியில் ஒரு ரெமடியாவது நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். செவ்வாயினால் முழு யோக பலன் உங்களுக்கு தான். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சன்னியாசியினுடைய ஆசீர்வாதம் சிறப்பு. முற்றும் துறந்தவன் மகாமுனிவன். இன்னைக்கு எல்லாம் துறவரம் பூண்டா இருக்காங்க. முனிவர்கிட்ட தான் இன்னைக்கு அத்தனை சுகங்களும் அத்தனை சுகபோகங்களும் அத்தனை தன தர்மங்களும் அத்தனை கோட்டீஸ்வர யோகமும் இருக்கு. அவங்களெல்லாம் சன்னியாசின்னு சொல்லலை. எல்லாத்தையும் துறவறந்து எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஜீவன் கொடுக்குற ஜீவனத்தை வச்சு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கவதான் சன்னியாசிகள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறது தான் சிறப்பு. திருவண்ணாமலை கிரிவலம் ரேவதி நட்சத்திரத்திற்கு சிறப்பு. அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயத்தை வழிபட்டால் அநேக சிறப்பு. சம்பந்தி விநாயகர் ஒருத்தர் இருப்பார், மாப்பிள்ளை விநாயகர்னு இருப்பார். திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மணப்பெண் ஆகட்டும் மணவாளன் ஆகட்டும்
சம்மந்தி விநாயகர், மாப்பிள்ளை விநாயகர்ன்ற விநாயகர் நீங்கள் தரிசனம் பண்ணி சேவார்த்தி பண்ணீங்க, ஒரு படையல் வச்சிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் காலம். ஒரு செல் உயிரிக்கு தானம். அமீபா தான் சார் முதல் தோன்றிய உயிரின்னு நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அது ஒரு செல் உயிரி தான். அதுக்கு போயிட்டு நான் எங்கே தானம் கொடுக்கறது? ஈ, எறும்பு எல்லாமே ஒரு செல் உயிரி தான். எறும்புக்கு தானம் கொடுங்க. தினந்தோறும் அருகம்பில் ஜூஸ் சாப்பிடுங்க சார். உங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவார். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இந்த செவ்வாயினால் யோகம் தரக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள். செவ்வாய் உங்களுடைய பார்வை இங்கே இருக்கு, 4ஆம் பார்வை, விசேஷ பார்வை, அப்போ விஷ பார்வை, இதெல்லாம் மைனஸு, இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் நான் பொத்தாம்பதாக உங்களுக்கு கதை சொல்லிட்டு போல. இந்த செவ்வாயினால் இந்த பலாபலனை செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த 42 நாட்கள் நான் சொன்ன ஒரு 10 ரெமடியில் ஒரு ரெமடியாவது இந்த 42 நாள் ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த மீனராசிக்காரர்கள், செவ்வாயினாலே பூமிக்காரகன். இந்த பூமியை உங்களுக்குள்ளாத ஆக்கிக் கொள்ளுங்கள். பூமி யோகத்தை பெறுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறுங்கள், நலம் பெறுங்கள். அனைத்து வித சந்தோஷங்களும் மீனராசினியர்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம். அத்தனை பேரும் வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.